கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 15:36, Matthew 15:36. அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். அதாவது ஒரு அற்புதமான ஒரு காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே ஒவ்வொரு அதிசயத்தையும் ஒரு மாதிரி செய்வார். ஆனால் இந்த அப்பம் பிக்கிறத மட்டும் ஒரே மாதிரி தான் செய்வார். ஒவ்வொரு முறையும் அப்பத்தை வாங்கி அதை நன்றி செலுத்தி வானத்துக்கு நேராக உயர்த்தி நன்றி செலுத்தி அதற்கு பின்பாய் அதை ஆசீர்வதித்து பெற்று ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ, அது எவ்வளவு சிறுசாக இருந்தாலும் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் அதற்கு அதை வாங்கக்கூடியவராய் என்னென்னா, அவர் குவான்டிட்டி பார்க்குறதில்ல, அவங்க வில்லிங்காக கொடுக்கக்கூடியது, யார் விருப்பப்பட்டு கொடுக்குறத பார்க்குறாரு. ரெண்டாவது என்னென்னா, எப்பொழுதுமே கர்த்தர் நன்றி உள்ளவரா. ஏன்னா எல்லா முறையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியது, நன்றி செலுத்தக்கூடியவரா. அதனால தான் நமக்கு எப்பொழுதுமே நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். எல்லா நேரத்திலும் 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்லுது இல்லையா, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுறவங்களா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். அடுத்து என்ன பண்ணுறாரு, அதை உடைக்கக்கூடியவர். அதாவது நான் சரணடைகிறேன் என்று சொல்லக்கூடிய சரணடையும் போது தான் அது மற்றவர்களுக்கு ஒரு பொருளாக மாறுது. அதாவது சரண்டர் ஹார்ட் கிவ்ஸ் த சர்வீஸ். அப்போ இங்கே இதை அதை உடைத்து அது மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியதான். அப்போ கொடுக்கும்போது யாருக்கிட்ட கொடுக்குறாரு, தன்னுடைய சீஷர்கள்கிட்ட கொடுக்குறாரு. அந்த சீஷர்கள் மூலமாக மற்றவங்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்போ இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா முறையும் அந்த 5000 பேருக்கு கொடுக்கும்போதும் சரி, அதே மாதிரி லூக்கா 22வது அதிகாரம் இல்லை மத்தேயு 26வது அதிகாரத்தில் ராப்போஜன பந்தி என்று சொல்லக்கூடிய காரியமாக இருக்கட்டும், அப்பவும் சரி, எல்லா நேரங்கள்லேயும் ஒரே மாதிரி தான் அவர் செய்யக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். அந்த அப்பம் பிக்கிறது என்று சொல்லுவது ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதனால தான் ஆதி திருச்சபையை என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாளும் அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அப்பம் பிக்குதலிலும் அவர்கள் வளரக்கூடிய மக்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் கர்த்தர்கிட்டருந்து வரக்கூடிய ஒரு காரியம், எதையுமே நாம் நன்றியோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். ஒரு அற்புதம் அதிசயங்கள் நடப்பதுனால மாத்திரம் இல்லை, எப்பொழுதுமே நீங்கள் கர்த்தருக்கென்று ஒரு சின்ன காரியத்துக்காக நீங்கள் அவருக்கென்று ஸ்தோத்திரம் செலுத்தி அதை செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் அதை பன்மடங்கு பெருக செய்யக்கூடியவராய் இருக்கிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் கர்த்தருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? நிறைய நேரங்களில் நம்ம ஏன் தெரியுமா நன்றி செலுத்துறதில்ல? நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோ, இல்லை எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்களோ, இல்லை உங்கள் கூட சர்ச்சுக்கு வர்றவங்களோ யாரோ ஒருத்தரை பார்த்து அவங்க பெருசாக வீடு வாங்கிட்டாங்க, இல்லை அவங்க பெருசாக கார் வாங்கிட்டாங்க, இல்லை அவங்க பெருசாக நகை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரோட உங்களை காட்டிலும் மேன்மையானவர்களோட பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு என்னமோ கர்த்தர் எதுவுமே செய்யலை, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வர்றீங்க. கிடையவே கிடையாதுங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இந்த நாளில் ஜீவனோடு இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துனீங்களா? இந்த நாளில் நீங்கள் ஆஸ்பத்திரி இல்லாமல் வீட்டில் இருக்கீங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துனீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு வாழ்க்கையில் நம்ம நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா அந்த மாதிரி ஒரு காரியத்தில் நம்ம இருக்கிறோமா? நான் நிறைய சம்பவங்கள் படித்திருக்கிறேன், நிறைய முறை பார்த்துருக்கிறேன். ஒன்றுமே இல்லாத போது நன்றி செலுத்தி உட்கார்ந்து கர்த்தருடைய காரியங்களை எதிர்நோக்கி இருக்கும்போது எவ்வளவு அழகாய் நேர்த்தியான காரியங்கள் நடைபெறும் என்பதை நம்ம பார்த்துருக்குறோம். உங்கள் அநேகருக்கு ஜார்ஜ் முல்லரை பற்றி தெரிஞ்சிருக்கும். பிரிஸ்டலில் அவர் எப்படி அனாதைகள் பிள்ளைகளை வைத்து எடுத்து பராமரிக்கும் போது எப்படி ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லக்கூடியவரா. ஒரு நாள் அவங்க இதில் சொல்லும்போது, ஐயா, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது எதுவுமே இல்லை, நம்ம என்ன செய்யணும்
அப்படின்னு வந்து கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், ஒன்றும் இல்லை, வழக்கம் போல் பிள்ளைகளை பூரா வரிசையாக உட்கார சொல்லுங்கள், எல்லாருக்கும் தட்டை கையில் கொடுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்த ஆரம்பித்தாங்களாம். பார்த்தா டக்குன்னு அங்கேருந்து பக்கத்தில் ஒருத்தர் வந்து கதவை தட்டி, ஐயா இந்த மாதிரி எங்கள் லாரி வந்து பாலும் முட்டை இதுவும் எடுத்துகிட்டு போகிறது, அப்போ ரொட்டியும் எடுத்துகிட்டு போகிற லாரி ரிப்பேர் ஆகி நின்றுச்சு, எங்களால் நீ திரும்ப எடுத்துகிட்டு போக முடியாது, அதனால் எங்கள் கம்பெனிலேருந்து சொல்லிட்டாங்க, பக்கத்தில் யாருக்காக கொடுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் எடுத்துக்கிருவீங்களான்னு கேட்டு கொடுத்தாங்களாம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒரு நன்றி உள்ள ஒரு மக்களாக இருக்க கற்றுக்கொள்வீர்களா? வல்ல பிதாவே, இதோ எங்களுக்கு கிடைக்கிற காரியம் எவ்வளவு சின்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் அதை ஆசீர்வதித்து நன்றியுள்ளவர்களாய் இருக்க எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.